நேர்களே, நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்கணும்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த மணி சிம்பலையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். கடைசியாக ஆளுங்கக்கூடிய ஒரு சிம்பல் இருக்கும், அந்த ஆளையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும். ஜெய் பத்ரகாளி. இனிய பக்தகோடி பெருமக்களுக்கு மேலகிருஷ்ணன்புதூர் JR கிரியேஷன்ஸின் கோடி வணக்கங்கள். சிரிப்பு நமக்கு இறைவன் தந்த வரப்பிரசாதம். நினைத்து பாருங்கள், நமது கவலைகளில் பாதி நம்மால் வந்தவையே. சுவாமி விஷ்ணுவின் அவதார கதைகளை படித்து அதை பிறருக்கு சொன்னால் படித்தவரும் கதையை கேட்டவரும் இறைவன் அருட்கடாட்சம் பெற்று புண்ணியம் பெறுவார்கள் என்று நான் ஒரு ஆன்மீக புத்தகத்தில் படித்தேன். அந்த இறைவன் அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு சுவாமி விஷ்ணுவின் அவதார கதையை நாடகமாக எழுதி அன்னை கலைவாணியின் பிள்ளைகளை நடிக்க வைத்து எனது எழுத்துக்களை பேச வைத்து உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இந்த கதையை கண்டுகளிப்பதற்கு முன்னால் நாம் எல்லோரும் சுவாமி விஷ்ணுவை மனதில் நிறுத்தி தரிசித்து பிரார்த்தனை செய்வோம். உங்கள் கரங்களை கூப்பிக் கொள்ளுங்கள். இறைவா, எத்தனையோ உயிர்கள் பிறக்கின்றன, எத்தனையோ உயிர்கள் பிறந்து இறக்கின்றன. குணம் கெட்ட மனிதன் பயனற்ற உயிரினம். குணம் கெட்டவனாய் பயனற்றவனாய் நான் வாழ விரும்பவில்லை. என் இறைவனே, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தபோதிலும் எவ்வளவு கவலைகள் வந்தபோதிலும் என் மனதில் தீய எண்ணங்கள் தோன்றாமல் இருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். என் இறைவா, என் நிலைமைக்கு மேல் என் நினைப்பு செல்லாமல் என் நிலைமையையும் என் நினைப்பையும் சமமாக வைத்து கொண்டே இரு. கொரோனா போன்ற புதிதாக தோன்றும் நோய்களை எதிர்க்கும் சக்தி கொண்ட உடலை எங்களுக்கு தருவாயாக. நான் வாழுகின்ற காலம் வரை செயல் செய்யும் திறமையையும் என் சாவுக்கு பிறகு நிலைத்திருக்கும் நல்ல பெயரையும் எனக்கு தருவாயாக. என் கரங்களில் விளையாடும் பணமும் காசும் என்னை கல்நஞ்சக்காரனாக்கிவிடக்கூடாது. இறைவா, பணத்தை இழப்பதா அல்லது குணத்தை இழப்பதா என்ற ஒரு நிலை என் வாழ்வில் வந்ததென்றால் பணத்தை இழந்து குணத்தை காத்து இழந்தபின் அந்த பணத்தை பற்றி நினைக்காத ஒரு உறுதியான உயர்ந்த இதயத்தை எனக்கு தந்துவிடு. இத்தனையும் நான் கேட்பது எதற்காக? முகம் பார்க்கும் கண்ணாடியின் முன் நின்று என்னை நான் பார்க்கும்போது எனக்கு நான் நல்லவனாக தெரிய வேண்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. முன்பிறவியில் காலநேமி அப்படிங்கிற அசுரன் அடுத்த பிறவியில் கம்சன் அப்படிங்கிற பெயர்ல பிறந்து இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுராபுரியை ஆட்சி செய்து வந்தான். கம்சன்
அசுரன் அப்படின்னதால ஏராளமான கொடுமைகளை செய்து வருகிறான். இந்த கம்சனை வதம் செய்வதற்காக சுவாமி விஷ்ணு கிருஷ்ணனாக அவதரிச்சாரு என்ற கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா சுவாமி இது மட்டும் செய்யல. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உள்ள பிரச்சனையை தீர்க்க மகாபாரத யுத்தத்துல பாண்டவருக்கு உதவினாரு என்பதும் நமக்கு தெரிந்த கதை. சில பேர் சொல்றாங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் கட்டுக்கதைன்னு. ஆனா எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? துரியோதனனோட அம்மா காந்தாரி பிறந்து வளர்ந்த காந்தார நாடு தான் இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நீங்க பாக்குறது துவாரகை அப்படிங்கிற மிகப்பெரிய நகர். இது உருவாக்குனது நம்ம பகவான் கிருஷ்ணரோட மூளையும் தேவ சிற்பி விஸ்வகர்மாவோட வேலை திறனும். இதை எதுக்காக உருவாக்குனாங்க, இங்க இருந்து சுவாமி என்னென்ன அற்புதங்கள் செய்தாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மதுராபுரிக்குள்ள வந்து மகா அசுரன் கம்சனை வதம் செஞ்சு மதுராவை கிருஷ்ணர் ஆட்சி செய்யறாரு. கம்சன் இறந்த செய்தி காட்டு தீ போல எல்லா இடமும் பரவி கம்சனோட 2 மனைவிகளின் அப்பா அதாவது மாமனார் ஜராசந்தன் காதிலும் விழுகிறது. தன்னோட 2 மகள்களும் விதவையாயிட்டாங்களே அப்படின்னு கொதிச்சு எழுந்தான் ஜராசந்தன். பல லட்சம் யானைப்படை, குதிரைப்படை, ரதங்கள் என பெரும் படைபலம் கொண்டவன் ஜராசந்தன். இவனோட உடலை 2ஆ கிழிச்சா கூட மீண்டும் வந்து தானாக பொருந்திவிடும் அப்படிங்கிறது இவனோட பிறவி ரகசியம். அப்பேற்பட்ட இவன் மதுராபுரியை ஒரு புல் பூண்டு கூட விடாம அழிப்பேன், அந்த கிருஷ்ணனையும் அவனோட அண்ணன் பலராமனையும் கொல்வேன் அப்படின்னு 17 முறை மதுராபுரி மீது தாக்குதல் நடத்த படை கொண்டு போறான். அப்படி போகும்போதெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட தோற்று வரான். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் காலயவனன் போன்ற பல மன்னர்கள் உதவியோட படை திரட்டி செல்றான். கிருஷ்ணர் நினைச்சிருந்தா ஒரு நொடியில அவனை கொன்றிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. அவனோட பார்வையில இருந்து மதுரா மக்களை காப்பாற்ற ஒரு ஐடியா செஞ்சாரு. தேவர்களுக்கென்று ஒரு சிற்பி உண்டு. விளக்கமா சொல்லணும்னா நம்ம பில்டிங் கான்ட்ராக்டர் மாதிரி. அவரை கிருஷ்ணர் கூப்பிட்டு 2 பேரும் தீவிரமா யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன முடிவு செய்யறாங்கன்னா, தேவர்களோ அசுரர்களோ மானிடரோ யாருமே கிருஷ்ணரோட அனுமதி இல்லாம உட்புக முடியாத அளவுக்கு கடலுக்கு மத்தியில ஒரு பிரம்மாண்டமான நகரம் அமைச்சு தர தேவசிற்பி விஸ்வகர்மா கிட்ட நம்ம கிருஷ்ணர் சொல்றாரு. அதுக்கு தேவசிற்பி விஸ்வகர்மா தேர்வு செய்து கிருஷ்ணர் கிட்ட சொன்ன இடம்தான் அவங்க இருந்த மதுராபுரிக்கு தென்மேற்கில் ஒரு கடல் இருந்தது. அதுக்கு பேரு பிரபாஷ சமுத்திரம். அதாவது இப்போ இருக்கிற குஜராத் பக்கத்துல தான் அந்த கடல் இருந்திருக்கு. அந்த கடலுக்கு நடுவுல ஒரு தீவு குஷூத்தலி என்னும் பெயர்ல இருந்திருக்கு. அந்த இடத்தையும் கடல் அரசங்கிட்ட கேட்டு கடலை மேலும் சில தூரம் உள்வாங்க சொல்லி அந்த இடத்தையும் சேர்த்து நாம நகரமைக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட விஸ்வகர்மா சொன்னாரு. அந்த இடத்துல 1236 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு பெரிய தடுப்பு சுவர் கட்டுறாங்க. முதல்ல இந்த சுற்றுச்சுவர் கொண்ட கோட்டைக்குள்ளதான் 9 லட்சம் மாளிகைகள், வீடுகள், மருத்துவமனைகள், சந்தைகள், கோயில்கள் எல்லாம் கட்டினாரு விஸ்வகர்மா. எல்லா கட்டிடங்களும் நாம இப்ப கட்டுற சொகுசு மாளிகைகள் மாதிரி கிரானைட், மார்பிள், தங்கம், வெள்ளி, வைடூரியம் என எல்லா வகை கற்களையும் பயன்படுத்தி கட்டினாரு. சாலை வசதியில இருந்து குடிநீர் வசதி வரைக்கும் சூப்பரா பிளான் பண்ணி கட்டி முடிச்சு விஸ்வகர்மா நம்ம சுவாமி கிருஷ்ணர் கிட்ட ஒப்படைச்சாரு. கிருஷ்ணர் எல்லாத்தையும் சுற்றி பார்வையிட்டார். அந்த நகரத்துக்கு நம்ம சுவாமி கொடுத்த பெயர் தான் துவாரகை. அதாவது இங்க யார் வாழ வந்துட்டாலும் அவங்க எந்த தேவைக்கும் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? இங்க உள்ள கிருஷ்ணர் மாளிகைக்குள்ள யார் போனாலும் அவங்களுக்கு பசியே வராதாம். ஜராசந்தன் பார்வைப்படாம இருக்க மதுராபுரி மக்களை இரவோடு இரவாக தன்னோட இறை சக்தியால மதுராபுரியில இருந்து இந்த துவாரகைக்கு மாற்றி கிருஷ்ணர் நல்லாட்சி செய்து வருகிறார். மக்கள் அவரை துவாரகாதீசர் அப்படின்னு பயபக்தியோட அழைச்சிட்டு வர்றாங்க. இங்க இப்படி இருக்க விதர்ப்ப நாட்டை ஆண்டு வந்தான் ஒரு மன்னன். அவன் பெயர் பீஷ்மகர். அந்த மன்னனுக்கு மகளாக மகாலட்சுமி மாதா பிறந்து ருக்மணி என்ற பெயரில் வளர்ந்து வருகிறாள். கனவிலும் நினைவிலும் ருக்மணி துவாரகாதீசரை நினைத்து வாழ்ந்து வருகிறாள். ஒரு நாள் மாலை பொழுதின் சாரத்திலே நந்தவனத்தின் ஒரு ஓரத்திலே ருக்மணி இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டிருக்க கண்ணனின் குழலோசை காற்றிலே கலந்து வருகிறது. இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை. நம் கண்ணனின் புல்லாங்குழல் இசை எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும் காந்த சக்தி கொண்டது. ஓசை கேட்ட நங்கை ருக்மணி அபிநயம் பிடிக்கிறாள். இதோ